மணக்க மணக்க தக்காளி ரசம் நம்ம வீட்டில் அரைச்ச ரசப்பொடியை வச்சு செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா சைடிஷ் எதுவுமே வேண்டாங்க. அந்த அளவுக்கு சுவையும் மணமும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ அந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கழுவிருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தக்காளி 2 நல்லா பழுத்த பழமா இது 2 இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி இந்த மாதிரி மேல் தோல் தனியா வரணுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வேகணும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். தக்காளியும் புளியும் வேக வச்சு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த தக்காளியும் புளியும் ஒன்னாவே சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுதுதான் இந்த தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு நல்ல ரசத்துல கிடைக்குங்க. இந்த தக்காளி எல்லாமே பாருங்க இந்த புளியோட சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. இதை 2 டைம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளி புளியெல்லாம் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சாச்சுங்க. இது 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி கலந்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம பூண்டு தனியாக தட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 கட்டி பூண்டு நான் இது மாதிரி தோல் எடுக்காம அப்படியே தொல்லியோடவே பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை கொரகொரப்பா நறுக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். ரசம் தாளிக்க ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சமாவே விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, சின்னதாக 2 துண்டு பெருங்காயம். இது நம்ம ரசப்பொடியிலேயே பெருங்காயம் போட்டிருக்கு, அதனால சின்னதாக போடுறேன். காரத்துக்கு ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை இல்லை. இது இந்த மாதிரி 2 முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோமாவே போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நாம் அரைச்ச ரசப்பொடி சேர்த்த போகிறோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் இது பொறுமையாக தான் வைக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இப்படி நுரக்கட்டி வரட்டும். ரசம் நல்லா நுரக்கட்டுதுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை பொடியை அது மேலே தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம ரசம் இறக்கிக்கலாங்க. இதுக்கு பெருங்காயம் எல்லா செலவுமே நான் ரசப்பொடியில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதுக்கு தனியாக நம்ம பெருங்காயமே சேர்த்த வேண்டியதில்லை. நான் எப்பயுமே கொஞ்சம் இதுக்கு போட்டு பழக்கம், அதனால் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக மணக்க மணக்க தெருவே மணக்குங்க இந்த ரசம் தாளிக்கும் போது. இதே போலவே நீங்களும் ஒரு முறை வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.